சிறகடிக்க ஆசை சீரியல் அப்கமிங் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம மீனா வந்து கிறிஷோட பாட்டியை வந்து பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு அவங்ககிட்ட கேட்கும்போது, என்ன பாட்டி உங்கள் பேரன் எங்கே இருக்கான், உங்கள் பொண்ணு எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து நான் பாவம் பண்ணிட்டேன், நான் பண்ண தப்புக்கு இதுதான் எனக்கு தண்டனை, தயவு செஞ்சு அவங்க அந்த கிறிஷை வந்து அவங்க அம்மா கூட்டிகிட்டு போயிட்டாங்க, கிறிஷ் வந்து அவங்க அம்மா கூட தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம மீனாவுக்கு எதுவுமே புரியாமல் வீட்டுக்கு வந்து முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஆனால் வந்து இதில் ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு, அவங்க ஏதோ ஒன்று மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க, அப்போ கிறிஷோட அம்மா யார், வெளிநாட்டுக்கெல்லாம் அவங்க போகவே இல்லை, உள்ளூருக்குள்ளே இருந்தே தான் இவ்வளோ வேலையை பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஒரு வேளை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் கிறிஷோட அம்மாவாக இருக்குமோ, அது நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்னு ஆனால் எதுவும் மறைக்கிறாங்களோ என்னமோ தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ரவியும் அது எப்படி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா சொல்லிடுறாங்க, எதுக்கு தேவையில்லாத விஷயத்துலலாம் நீங்கள் மூக்க நுழைக்காதீங்க, இன்னும் வேறு யாரும் அம்மா அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுற வேலையை பார்க்காதீங்க, நீங்கள் ஒழுங்காக இருக்கிறதுனா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா உள்ளே போயிடுறாங்க. மனோஜா தான் அந்த பையன் இருக்கும்போது இந்த வீட்டில் பிரச்சனை, இந்த பையன் இல்லாதப்பயாவது நிம்மதியாக இருங்களே தயவு செஞ்சு, மேலும் மேலும் ஏன் பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் வந்து என்னடானா இங்கே வந்து அருண் வந்து நம்ம செல்வத்தோட ஃப்ரெண்ட் மச்சானை வந்து பிடிச்சி அடிச்சிடுறாரு. இந்த கோவத்தில் வந்து நம்ம அருண் வந்து வீட்டில் வந்து அவங்க லஞ்சம் கொடுத்ததாகவும் நம்ம என்னை அசிங்கப்படுத்துறதாகவும் சொல்லி சீதா கிட்ட நல்லா வம்புழுத்து விட்டாங்க. சீதா வந்து இனிமேல் நீங்கள் உங்கள் டியூட்டி டயத்தில் யார் எவரெல்லாம் பார்க்காதீங்க, யார் தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு நீங்கள் எந்த தண்டனை கொடுக்கணுமோ அந்த தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை, முத்துவுக்காக தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னா, யாருக்காகவும் யோசிக்காதீங்க, நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் வந்து இங்கே செல்வம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னடான்னா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே முத்து வந்துடுறாரு. முத்துக்கிட்ட இந்த உண்மையை பூரா சொல்லும்போது முத்து என்ன செஞ்சிடறாரு, ஓ அவ்வளோ தூரம் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் சீதாட்ட பேசுகிறாங்க. சீதாட்ட பேசும்போது என்ன சொல்கிறேன், இல்லை மாமா அவங்க ஏற்கனவே வந்து என்கிட்ட சொன்னாங்க, செல்வா அண்ணா தான் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது, செல்வத்தை பற்றி உனக்கு தெரியாதா, செல்வம்லாம் எந்த தப்புமே பண்ணலை, உன் புருஷனுக்கு வந்து இன்னும் என் மேலே கோவம் இருக்குது, இந்த கோவத்தை வந்து விட்டு மறைச்சி வச்சுக்கிட்டே தான் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே தான் என்னை பழி வாங்கணும்னு சொல்லி தான் என் ஃப்ரெண்டை பழி வாங்கிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு இனிமேல் அப்படிலாம் பண்ண வேண்டான்னு சொல்லு, நான் வந்து எதுக்கு அர்த்தம் இல்லாமல் நான் கோவப்பட மாட்டேன், எதுக்காக கோவப்படுறேன் ஏன் கோவப்படுறேன்னு உனக்கு தெரியும், என்னை பற்றி உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் வந்து என் ஒய்ஃபோட தங்கச்சியாக மட்டும் பார்க்கல, ஏன் இந்த கூட பிறந்த தங்கச்சியாகவும் உங்கள் குடும்பத்தை என் குடும்பமாகவும் தான் நான் பார்த்துட்ருக்கேன், அப்படி இருக்கும்போது இவன் இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் என்னடானா நம்ம கிறிஷ் வந்து ஸ்கூலில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போயிருமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை கிறிஷ் நீ அங்கே தான் இருக்கணும், வேறு வழி இல்லை, அம்மா வர்றேன் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இன்னும் வந்து கிறிஷ் வந்து நம்ம ரோஹிணியோட பையன்தாங்கிற விஷயம் வந்து எப்போ வெளியே வரப்போகுது, யார் கண்டுபிடிக்க போகிறாங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.